ஜெய ஜெய ராக்கினியே எம்மேசுவின் தாய்மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலமீட்டவரே, எம்மாந்தரின் குலவிளக்கே. ஜெய ஜெய ராக்கினியே எம் இயேசுவின் தாய்மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலமீட்டவளே, எம்மாந்தரின் குலவிளக்கே. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெயராக்கினி அன்னையினுடைய பெருவிழாவை எதிர்நோக்கி நாம் பல்வேறு நவநாட்களை தயாரிப்போடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய பெயரிலே வெற்றியை நாம் காண வேண்டும். அன்னையினுடைய பெயரிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அன்னையினுடைய பெயரிலே நாம் பரிந்துரையாக இருக்க வேண்டும். அன்னையினுடைய பெயரிலே அவருடைய வாழ்வு முழுவதையும் நம் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெற்றி மகனின் வெற்றி தாயாக ஜெயராக்கினி அன்னையின் பாதுகாவையாக கொண்டு நாம் இந்த திருவிழா நவநாட்களை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலுமே நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகின்றது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருக்கும் எல்லாம் ஒரு ஆசை இருக்கும். குறிப்பாக நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க வெற்றி பெறணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு பையன் நம்ம பையன் தோல்வி அடையணும்னு சொல்லிட்டு யாருன்னா ஆசைப்படுவாங்களா? பட மாட்டாங்க. என் மகன் வெற்றி பெறணும், என் மகள் வெற்றி பெற வேண்டும் என்ற எத்தனை உழைப்பு பாடுகள் படுகின்றீர்கள். என் மகன் வெற்றி அடைய வேண்டும். அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய ஆன்மீக நிலையிலாக இருந்தாலும் சரி, அவனுடைய தொழில் வளத்திலும் சரி, எந்த நிலையிலும் வெற்றி பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் தான் பெற்றோருடைய கனவும் லட்சியமும். அவள் வாழ்வதற்கும் அதுதான் அர்த்தமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பெயரிலே வெற்றி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஜெயராக்கினி என்ற அந்த வார்த்தை, எத்தனை வார்த்தை இருக்குது? ஜே ய ரா இக் கி நீ, ஜெயராக்கினி. ஜே என்று சொல்கின்ற பொழுது ஜபமாலையை தன்னிடம் கொடுத்து, ஜபமாலையை மக்களிடம் கொடுத்து ஜெபியுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். அந்த ஜபமாலையின் வழியாக ஜெயம் காண வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கொடுத்தார். அந்த ஜபமாலை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற பொழுது ஜப வீரர்களாக, அந்த ஜப வீராங்கனை அன்னை மரியாள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கேடயமாக, கற்பாறையாக, நம்மை காக்கின்ற ஒரு உன்னத சக்தியின் தாயாக இருக்கிறார் என்பதற்கான முதல் வார்த்தை ஜே. இந்த ஜே என்று சொல்கின்ற பொழுது நாம் வெற்றி பெற்று விற்றோம் என்றால் ஜே என்று சொல்லி நம்முடைய முழக்கங்களையும் ஆர்ப்பரிப்பையும் நாம் கூறுகின்ற அந்த வார்த்தை அன்னை மரியாளுடைய வார்த்தை. ஜெப வீராங்கனையாக இங்கு சித்தரிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. யா என்ற அந்த வார்த்தையினுடைய மையமாக பார்க்கின்ற பொழுது யாவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் தாயாக இவரை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கின்ற பொழுது அனைவருக்கும் அன்னையாக, அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவராக, அனைவருக்கும் இந்த அன்னை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தாயாக கொடுக்கப்பட்டது என்றால், அந்த அன்னை இந்த பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த உலகத்தை காக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக நம் ஆன்மாவுக்கு அவள் என்றும் பாதுகாவலியாக இருக்கின்றார் என்பதற்கான யா என்ற அந்த வார்த்தையை நாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் யா என்று சொல்கின்ற பொழுது யாவே இறைவனை தாங்கியவர், யாவே இறைவனை தாங்கிய ஒரு உன்னத தாய். அந்த யாவே இறைவனுக்கும் உரு கொடுத்தவர்.
அந்த யாவே இறைவனையும் இங்கு ஓவியமாக காவியமாக இந்த உலகத்திற்கு சரித்திரம் படைக்கக்கூடியவராக அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல் அடுத்த வார்த்தை என்னது? நீங்களும் சொல்லுங்க. ஜா யா ரா. ரா. ஓகே, ரா என்ற அந்த வார்த்தையினுடைய நிலையில் பார்க்கின்ற பொழுது இரவில், அதாவது இரவில் இருக்கின்ற நம்மை ஒளிக்கு அழைக்கின்ற ஒரு உன்னத சக்தி தான் அன்னை மரியாள். இந்த இரவிலே பார்க்கின்ற பொழுது என்ன மேலே வானத்தில் வெள்ளையா இருக்கும்? நிலா. நிலவை குறிக்கின்ற அந்த அன்னை மரியாள் இந்த இரவை அகற்றக்கூடியது, நம் மனக்கவலை அகற்றக்கூடியது, இந்த மா இருளை அகற்றக்கூடிய ஒரு உன்னத ஒளியாக அன்னை மரியாள் நிலவாக இந்த வானத்திலே சுடருட்டு நம்மை காக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்மில் என்றும் அந்த ஒளியாக அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்பதை பார்க்க முடியுது. ராக்காலமும் ராப்பொழுதும் நம்மை இடைவிடாமல் காக்கக்கூடியவராக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் ரா என்றால் ராணி, ராணியாக அன்னை மரியாள் இருக்கின்றார். குயின் என்று சொல்வார்கள். அந்த ராணியினுடைய அந்த ஒரு தோரணை தன் மகனையும் தன் மகளையும் இந்த நாட்டையும் இங்கு கொடுக்கப்பட்ட அந்த திருவுளத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு உன்னத ராணியாக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்பதை சொல்ல முடிகிறது. அதே போல் ஆண்டவரை ஏற்றி போற்றி உன்னத ராகத்தை எடுத்தவள் தான் அன்னை மரியாள். ராகம், அந்த ராகத்தினுடைய ஒரு வழிதான் அன்னை மரியாள் என்பதை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இக்கு, இக் ராக்கினி, இக் என்ற அந்த வார்த்தையினுடைய நிலையில் நம் பக்கம் இருக்கின்றார். நம் பக்கம் இருக்கின்றார். நம்முடைய அழுக்கை அகற்றுகின்றார். நம்முடைய துக்கத்தை அவள் போக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஏக்கங்களை அவள் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். நாம் துக்கத்திலும் இருந்தாலும் அன்னை மரியாள் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார். அவரே வாக்காக இருக்கின்றார். வார்த்தையை பெற்றெடுத்த அன்னை மரியாள் வாக்காக இருக்கின்றார். அதே போல் ஆக்கத்தை தரக்கூடியவர், உருவாக்கம் ஆக்கத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகம் மனிதனுடைய இந்த உலகத்தை ஒரு தாக்கத்திற்கு அழைத்து தரக்கூடியவராக இருக்கின்றார். நம் அனைவரையும் காக்கக்கூடியவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். இந்த இக் என்ற அந்த வார்த்தையினுடைய மையம் அந்த அன்னை மரியாள் நம்மை ஒவ்வொரு நாளுமே காக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்மை அன்னை மரியாவிடம் அர்ப்பணிக்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்பதை அழைப்பு விடுக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை கீ. கீ என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திறவுகோல். திறவுகோல். அன்னை மரியாள் இந்த விண்ணக அந்த கதவை திறக்கக்கூடிய நிலையில் ஒரு திறவுகோலாக இருக்கின்றார். அன்னை மரியா வழியாக நாம் விண்ணகத்திற்கு செல்வதற்கு ஒரு திறவுகோலாக அன்னை மரியாள் இருக்கின்ற அந்த கீ என்ற அந்த வார்த்தை நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இந்த கீ என்று சொல்கின்ற பொழுது கி மு கி பி என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன்பாக அன்னை மரியாள் முன்குறிக்கப்பட்டவளாக இருந்தாள். இவள் வழியாகவே ஒரு இறைமகன் பெற்றெடுக்கக்கூடியதாக இருக்கும். கடவுளை பெற்றெடுக்கும் நிலையில் இருக்கும். நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாவை பற்றி எத்தனை வார்த்தைகள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூலிலே ஏவாளுடைய அந்த நிலையில் இவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவளுடைய குதிகாலை மிதிக்கும், அவளுடைய வாழ்வு முழுவதும் இப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற அந்த வழியிலும், அதே போல் இமானுவேல் என்ற ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அன்னை மரியாவை பற்றி முன்குறிக்கப்பட்ட நிலையில் கடவுள் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அன்னை மரியாவை பற்றி இங்கு அழைப்பு விடுத்து கொடுத்தார். அதே போல் கி பி என்ற அந்த வார்த்தையினுடைய முன் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றும் அன்னை மரியாளுடைய அந்த செயல், அன்னை மரியாவுடைய வாழ்வு நம்மில் என்றும் ஆசீர்வாதம் தந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்தது நீ ராக்கினி என்ற அந்த வார்த்தை அன்னை மரியாள் அந்த கனியை பெற்றெடுத்தாள். கனியை பெற்றெடுத்தாள். இயேசு என்ற கனியை பெற்றெடுத்து இந்த மனித குல மீட்புக்கான கருவியாக அன்னை மரியாள் இருந்தார். அதே போல் ஒரு ஏணியாக அன்னை மரியாள் இருந்தாள். ஏணியாக அவள் இருந்தால்
தோணியாக படகு போல் நம்மை சுமந்து சென்று, தோணி என்பது படகு, இந்த படகு என்பது இந்த திரு அவையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் அன்னையாம் திரு அவை நாம் என்று அழைக்கின்றோம். இந்த தோணி என்ற அந்த படகிலே இந்த இறை மக்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு படகாக அன்னை மரியாள் இருக்கின்றார். கேணி என்ற கிணற்று நீரிலிருந்து ஊற்றெடுக்கின்ற ஒரு சுவை மிகுந்த தண்ணீராக அன்னை மரியாள் இருக்கின்றார். தேனியாக உழைக்கின்ற மாந்தருக்கும் உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் என்றும் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பெயரிலே வெற்றி இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தோல்விகளை கண்டு பயம் கொள்ளாமல் வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கப்படுகிறது. வெற்றி மகனின் வெற்றி தாய் என்ற அந்த வார்த்தையினுடைய நிலையில் நம்முடைய அருகில் இருக்கின்ற மாவட்டம் சேலம் சேலம் மாவட்டத்திலே அங்கு ஓமலூர் வடகம் என்ற அந்த பகுதியிலே மாரியப்பன் என்ற ஒரு மகன், அவனுடைய தாய் செங்கல் சூளையிலே வேலை செய்து அவங்க அந்த பையனுக்கு இப்படியாக அவன் உழைத்து கொண்டிருந்த தாய் விதவை, அப்பா மகன் அந்த தந்தை இல்லாத ஒரு நிலையிலே அந்த தாயும் மகனும் மட்டும்தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வேலைக்கு போனால் 100 ரூபாய் தான் சம்பளம். அந்த வேலையை முடிச்சுட்டு வருவாங்க, போவாங்க. எதிர்பாராத விதமாக அந்த மாரியப்பன் என்ற அவன் பேருந்திலே அடிபட்டு அவனுடைய கால் முறிவுபட்டது. அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. எப்படி அம்மா அப்பாவை அதனுடைய தாயும் நம்முடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்துவது என்று அந்த மகனுக்கு ரொம்ப ஒரு கவலையாக இருந்தது, தாய்க்கும் கவலையாக இருந்தது. ஏனென்றால் அந்த மகன் பேருந்திலே அடிபட்டு அந்த நிலை இப்படி பார்க்கிற பொழுது அந்த மகனுடைய செலவு, மருத்துவ செலவு, அவள் பெற்ற அந்த ஊதியம் 100 ரூபாய், ஆனால் மருத்துவ செலவோ 5 லட்சம். ஆனாலும் மகனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், அது தொகையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, அந்த 5 லட்சத்தை எங்கெங்கோ வாங்கி வெச்செடுத்து எப்படியாவது மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உயிரோடு, அந்த உயிருக்காக அந்த தாய் அந்த உழைத்தால் அந்த 5 லட்சத்தை பெற்று வந்து அந்த தொகையை அந்த மருத்துவமனையில் கொடுத்து அவருக்கு சிகிச்சை பார்த்து அவருக்கு அந்த மகனை உயிர் பெறச் செய்திருந்தார். அந்த மகன் இன்று சாட்சியாக இந்தியாவும் போற்றக்கூடிய இந்த பாரா ஒலிம்பிக்கிலே அவர் தங்கம் பதக்கை பெற்ற ஒரு வெற்றி வீரராக இருந்தார். அவர் உயரம் தாண்டுதலே அந்த மாரியப்பன் தங்கத்தை பெற்றார் என்பதை நாம் பார்க்க முடியும். 2016 செப்டம்பர் 10ஆம் தேதி ரியோ என்ற அந்த ஒலிம்பிக்கிலே அவர் வெற்றி பெற்ற மகனாக இருந்தார். அந்த பணத்தை வைத்து படித்த அந்த பள்ளிக்கும் தன் குடும்பத்திற்கும் தனக்கு யாரெல்லாம் உதவிகள் தேடி வரார்களோ, தன்னை போல யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அதை அவருக்கும் கொடுத்தார். இதற்கு ஒரு வெற்றி, ஒரு காரணம் யார் என்றால் அந்த தாயினுடைய வாழ்க்கை தான், தாயினுடைய உடனிருப்பு தான் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் சொன்னார். ஏனென்றால் வாழ்க்கையின் நூலகமாக முதல் குருவாக இருப்பது அம்மா மட்டும்தான். வாழ்க்கையின் முதல் நூலகம், முதல் குருவாக இருப்பது அம்மா மட்டும்தான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நாம் ஜெயராக்கினி அன்னையினுடைய விழாவை எதிர்நோக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னை மரியாள் நமக்கு ஒரு கேடயமாக, கீழ்ப்படிதல் என்ற கேடயமாக தன்னை தாழ்த்தி கொண்டதனுடைய நிலையில் கடவுள் அவரை உயர்த்தி பார்த்தார். எல்லாவிதமான தீய சக்திகளிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக இருக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்வின் கலாச்சார உலகில், நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்வில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற இந்த வேளையிலே அன்னை மரியாவை நோக்கி வருகின்ற பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நாம் சந்தேகத்தோடு வர வேண்டாம். வெற்றி கிடைக்கும் அல்லது என்னுடைய நோய்கள் நீங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல் குடும்பங்களின் பாதுகாப்பு அரணாக அன்னை மரியாள் இருக்கின்றார். அந்த ஒரு சுவர் எப்படியெல்லாம் நம்மை தடை செய்கின்ற சுவரை உடைத்து எறிந்து அந்த அரணாக, கோட்டையாக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்பதற்கான ஒரு வித்தாக, அத்தாட்சியாக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்றால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? தோல்வியை கண்டு நாம் ஏன் நடுங்க வேண்டும்? நம் வாழ்க்கைக்கான எல்லா போகின்ற பொழுதெல்லாம், நம் பயணங்கள் எல்லாம்
தடைகளை கண்டு நாம் துவண்டு விடாமல் அன்னை மரியாள் என்னோடு இருக்கின்றார் என்று நாம் சொல்லி அன்னை மரியாவோடு நாம் நடக்கின்ற பொழுது எத்தடைகளும் நீங்கி நாம் வெற்றியின் வீரராக, வெற்றியின் மகன்களாக, அன்னையினுடைய தங்க பிள்ளைகளாக நாமும் வாழக்கூடியவராக இருப்போம் என்பதை உணர வேண்டும். எனவே அன்னை மரியாள் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய காலகட்டத்தில் மாறுகின்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளை அன்னை மரியாவிடம் அர்ப்பணிப்போம். நீங்கள் முதல்ல கேட்ட அந்த கேள்விதான். எல்லா மகனும் வெற்றி பெற வேண்டும் தான் பெற்றோருக்கு ஆசை. அது எந்த விதத்தில் வெற்றி பெற வேண்டும்? தீய செயல்களில் வெற்றி அல்ல, நல்ல செயல்களை செய்து வெற்றி பெற வேண்டும். இன்றைய ஊடகங்கள் மத்தியிலும் கலாச்சார மத்தியிலும் எதில் நாம் வெற்றி பெற வேண்டும்? நாம் நன்மையை கொண்டு தீமையை வெல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனக்காயங்கள், எத்தனை நிலையில் நாம் ஒதுக்கப்பட்ட நிலையிலும் நாம் வெற்றி காண முறையில் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு எந்நாளும் இறைவனுடைய பாதத்தில் அழைக்கக்கூடிய அன்னை மரியாவிடம் நம்மை அர்ப்பணிப்போம். நல்லாய நேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும்